வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சீதாப்பழத்தினுடைய சதைப்பகுதி உடலுக்கு மிகவும் நல்லதுங்க. ஆனால் அதனுடைய விதைகளை ஒருபோதும் நம்ம உட்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா அவை நச்சுத்தன்மை வாய்ந்தவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் சீதாப்பழத்தில் இயற்கையான சர்க்கரையினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறவங்க மட்டும் மருத்துவரினுடைய ஆலோசனையின்படி அவங்களுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு இருக்குன்றத மாதிரி செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத மருத்துவரினுடைய அறிவுறுத்தலின்படி தான் செயல்படணும். சீதாப்பழம் சுவையில் மட்டும் கிடையாதுங்க, உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுலவே மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணமிக்க பழமாக இருக்கு. இதுல விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே நிறைந்திருக்கு. இவை அனைத்தையும் கொண்டு சீதாப்பழம் நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேருங்க. சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீதாப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய தாதுக்கள் அதிக அளவில் இருக்குங்க. இந்த மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய இதய தசைகளை தளர்த்தி சீராக நமக்கு வந்து செயல்பட வைக்கும். பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து அந்த ரத்த நாளங்கள் வழியாக போகும். ரத்த நாளங்களில் எந்த இறுக்கங்களும் ஏற்படாமல் பொட்டாசியம் சத்து தான் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அந்த ரத்த நாளங்கள் வழியாக நம்ம இதயத்துக்கு அனுப்பும் போது இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பான அளவில் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே இதயத்துக்கு ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு, அப்புறம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாதம், இது மாதிரி இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற இதயம் தொடர்பான பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு இதயத்துக்கு அனுப்புறதுக்கு அந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலத்தை சீராக மாற்றிக் கொள்வதற்கு, அதாவது மலச்சிக்கல் பிரச்சனைகளை நீங்கள் நிவாரணம் பெறுவதற்கு, ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீதாப்பழத்தில் நார் சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் வந்து மிக அதிகமாக இருக்குங்க. இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வேரோடு உங்களுக்கு குணமாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து செரிமான மண்டலத்தையே உங்களுக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையுமே செய்யுது. ஸோ உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்தை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து கிடைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நார் சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்று போக்கு இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க கொள்ளக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீதாப்பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் இருக்குங்க. இதுதான் நமக்கு வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி, அதாவது ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்கி சளி, இருமல் மற்றும் பல்வேறு தொற்று நோய்கள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்மை அண்டாமல் நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கிறது. மேலும் உடலில் இருக்கக்கூடிய காயங்களை விரைவாக சரி பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். அதாவது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். இந்த சாதாரண பிரச்சனைகளை கூட நமக்கு மீண்டும் வராது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதால, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம நலமாக நம்மளுடைய அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கண் பார்வை திறனை பாதுகாக்கக்கூடியதுங்க சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ மற்றும் ரிஃபோஃப்ளோவின் போன்ற கண் பார்வைக்கு கூர்மையை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் சீதாப்பழத்தில் நிறைந்திருக்குங்க. ஸோ இது எல்லாமே கண்களினுடைய விழித்திரை, அந்த ரெட்டினாவுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாலை கண் நோய் வராமல் நமக்கு வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வயது முதிர்வால ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதலை தடுத்து அந்த வயதான காலங்களிலுமே ஓரளவு கூர்மையான பார்வையை பெறுவதற்கு சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ, ரிஃபோஃப்ளோவின் ஊட்டச்சத்துக்கள்லாம் உதவிகரமாக இருக்கும். இப்போ இதுவே நம்ம குழந்தைகளாக இருக்கும், இளைஞர்களாக இருக்கும் அப்படின்னா அந்த காலங்களிலேயே நமக்கு கண் பார்வை திறனை வலுவிழக்க வைக்காம எப்போதுமே கண் பார்வை திறனை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு எல்லாமே சீதாப்பழம் ஹெல்ப் பண்ணும். இப்போ கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் பல பேருக்கு வர்றதுக்கான காரணமே
இப்போ ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலப்பு வலி காரணம், அப்புறம் போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்களை வந்து பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் தான் உங்களுக்கு முதல்ல கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது விட்டமின் ஏ, ரிஃபோஃப்ளோவின் போன்ற கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய சீதாப்பழத்தை எடுத்து நீங்கள் கண் பார்வை திறனை பாதுகாத்துக் கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு சீதாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீதாப்பழத்தில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயன் வந்து கணிசமான அளவில் இருக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை உங்களுக்கு நீங்கும், உடல் சோர்வு நீங்கி உடல் வந்து சுறுசுறுப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு ரத்த சோகை வருவதற்கான காரணமே உங்களுடைய உடலில் இரும்பு சத்து குறைவதால தான். இரும்பு சத்து குறைஞ்சா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை நமக்கு கொண்டு செல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காதால மயக்கம், சோர்வு, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், இது மாதிரிலாம் நமக்கு அறிகுறிகள் ஏற்படும். கவனமின்மை போன்ற அறிகுறிகளும் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளால சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அப்போ நம்ம ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தணும். ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தணும்னா அதனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம முதல்ல நீக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு வந்து முறையான அளவில் மீண்டும் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ரத்த ஓட்டத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தங்கு தடை இல்லாமல் ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். குறிப்பாக ரத்தம் வந்து உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்தக்கூடியதுங்க சீதாப்பழம். குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டு வலிக்கு சீதாப்பழம் ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. அதுக்கான காரணம் சீதாப்பழங்கள் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து அதை உங்களுக்கு வலுவாக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் சீதாப்பழம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையுமே கொண்டிருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட நீங்கள் உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும். பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கணும். குறிப்பாக அந்த கை கால்கள் தளர்ந்து போகிறது, முதுகு வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுவது, தோள்பட்டைகளில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடலையும் வலிமை பெற வைத்துக் கொள்ளணும். எலும்புகள், நரம்புகள், தசைகளோட சேர்த்து அந்த எலும்புகளை நீங்கள் பலப்பெற வைத்துக் கொண்டு உறுதியாக இருக்கணும்னா சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீதாப்பழங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி உங்களுடைய சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதை முன்னாடியே தடுத்து உங்களுடைய இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசும் மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு வந்து நீங்கள் சீதாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கூந்தலுடைய உதிர்வையுமே நீங்கள் வந்து குறைத்து கூந்தலை வந்து பளபளப்பாக மாற்றுவதற்குமே சீதாப்பழம் உங்களுக்கு வந்து பயன்படும். இப்போ நீங்கள் சீதாப்பழத்தினுடைய விதைகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் இருக்குங்க இல்லையா, அந்த எண்ணெய் வந்து உங்களுடைய பேன் தொல்லையை வந்து நீக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த விதைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் வந்து பேன் தொல்லையை சரி பண்ணிடும். நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கொண்டாலுமே சாப்பிடும்போது கூட உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய கூந்தலுக்கு கிடைக்கும் போது முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவதெல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்புமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ந்து சீதாப்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.